Assalamu alaikum. Welcome back to RUFAAH'S kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அகைன் ஒரு ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் தான் பார்க்க போறோம். மசாலா பூரி. இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ வெள்ளை பட்டாணி வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 8 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இங்கே கொஞ்சம் மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஜீரா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஊற வச்சுருந்தேன் அந்த வெள்ளை பட்டாணியை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். 8 hours ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக அது வேகும். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நம்ம வேக வச்சிடலாம். ஸோ 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஆனியன் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குக் பண்ணிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர்லாம் இருக்கும், அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனாக சாப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நான் ரேண்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து 5 விசில் வந்துருச்சு. நம்மளோட பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக மேஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் ஆகிடணும். அந்த பட்டாணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேஷ் ஆகி கொஞ்சம் மேஷ் ஆகாமல் இருக்கணும். அப்போ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கடாயில் நம்ம இந்த பேஸ்ட்டை மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை குக் பண்ணி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் லைட்டாக குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் மசாலாலாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்னென்ன எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ இந்த மசாலாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த அந்த பட்டாணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் போய் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, வீட்டிலே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் அந்த பட்டாணியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நம்ம ஒரு லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் பானிபூரி வந்து உடச்சி போட்டுக்கலாம். ஸோ பானிபூரி எப்படி செய்யணுன்றது எங்கள் சேனலில் ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பானிபூரிலாம் உடச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு மீட்டா சட்னி ஆட் பண்ணுறேன். இப்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த டிஷ்ஷை வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. ஸோ மேலே கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீட்டா சட்னி எப்படி செய்யணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரீட் சைடு மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரீட் சைடில் வாங்குவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த பூரி உடச்சி போட்டிருந்தோம் இல்லையா, அதோட கிறிஸ்பினஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மசாலா, அந்த டர்மரின் சட்னியோட ஒரு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.